வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். இடியுடன் கொட்டப்போகும் மழை, மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. பிரான்ஸ் நாட்டு பெண் இலங்கையில் மரணம், சுற்றுலா வந்த வேளை நடந்த துயரம். கொக்குவிலில் பெருமளவான போதை மாத்திரைகளுடன் இளைஞன் கைது. உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் இலங்கை பின்னடைவு. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக அனுர அரசின் புதிய திட்டம் தொடர்பான விரிவான செய்திகள். இன்றைய தினம் மானிப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொக்குவில் பகுதியில் 290 போதை மாத்திரைகளுடன் 27 வயதுடைய இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மானிப்பாய் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மானிப்பாய் போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி திரு ஜி குணதிலக்க அவர்களின் கீழ் இயங்கும் காவல்துறையினரால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று மார்ச் 20 உலக மகிழ்ச்சி தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. 2024 ஆண்டு மகிழ்ச்சி குறியீட்டு அறிக்கையின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 128வது இடத்தில் இலங்கை உள்ளது. உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் பின்லாந்து 8வது ஆண்டாக முதலிடத்தை பிடித்துள்ளது. டென்மார்க், ஐஸ்லாந்து, நோர்வே மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளும் முதல் 10 இடங்களை பிடித்துள்ளன. மற்றவர்கள் மீதான நம்பிக்கை, எதிர்காலம் மீதான நம்பிக்கை, நிறுவனங்கள் மீதான நம்பிக்கை மற்றும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் ஆதரவு ஆகியவற்றின் காரணமாக பின்லாந்து மக்கள் ஏனையவர்களை விட மகிழ்ச்சியாக இருப்பதாக வருடாந்த மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தரவரிசையில் முதல் 20 இடங்களுக்குள் ஐரோப்பிய நாடுகள் ஆதிக்கம் செலுத்தியுள்ளன. இதேவேளை இஸ்ரேல் 8வது இடத்தில் உள்ளது. ஹமாசுடனான மோதலால் இஸ்ரேல் பாதிக்கப்பட்ட போதிலும் 8வது இடத்தில் உள்ளது. மேலும் 147வது இடத்தில் தற்போது தாலிபான்களின் ஆட்சியில் உள்ள ஆப்கானிஸ்தான் இடம் பிடித்துள்ளது. இதேவேளை இலங்கை 128வது இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேற்கு சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் மன்னார் மாவட்டங்களில் பிற்பகல் 2 மணி அல்லது இரவு 10 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களத்தினால் புதுப்பிக்கப்பட்டு இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே மேற்குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு மேல் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. எள்ள பகுதியில் அமைந்துள்ள லிட்டில் ஆடாம்ஸ் பீக்கை தரிசிக்க சென்ற வெளிநாட்டு பெண் ஒருவர் குன்றிலிருந்து தவறி விழுந்துள்ளார். இந்த விபத்து நேற்று மாலை செங்குத்தான பகுதியில் இடம்பெற்றுள்ளது. 64 வயதுடைய பிரான்ஸ் நாட்டு பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விபத்தில் அவருக்கு தலை மற்றும் காலில் பலத்த காயம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அங்குள்ள பணியாளர்கள் ட்ரோன் கேமராக்களின் உதவியுடன் உயிர்காக்கும் படையினர் குறித்த பெண்ணை மீட்டுள்ளனர். விபத்தில் காயமடைந்த பெண் தெமோதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலத்தில் அவர்களுக்கு தேவையான மின்னணு உபகரணங்களை பயன்படுத்துவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலத்தில் அவர்களுக்கு தேவையான மின்னணு உபகரணங்களை பயன்படுத்துவதற்கும் அவற்றை உரிமையாக்குவதற்கும் ஒரு திட்டத்தின் கீழ் அவற்றை வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. நாடாளுமன்ற விவகார அமைச்சகம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையின்படி தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலத்திற்கு கணினிகள், நகல் இயந்திரங்கள், தொலைநகல் இயந்திரங்கள் மற்றும் மொபைல் போன்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சுற்றறிக்கையின்படி பொருட்களின் தேய்மான மதிப்பு வாங்கிய பிறகு தவணை அடிப்படையில் பணம் வசூலிக்கப்படும். பணம் வசூலிக்கப்பட்ட பின்னர் பொருட்களின் உரிமை நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மாற்றப்படும். எனவே இந்த நோக்கத்திற்காக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் பதவிக்காலத்தில் 8 லட்சம் ரூபாவை ஒதுக்க அமைச்சகம் முன்மொழிந்துள்ளது. முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலத்தில் அவர்களிடமிருந்து ரூபாய் 5 லட்சம் 2 தவணைகளின் கீழ் 1 மில்லியன் ரூபாவை பெற முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது.
இடியுடன் கொட்டப்போகும் மழை, மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. பிரான்ஸ் நாட்டு பெண் இலங்கையில் மரணம், சுற்றுலா வந்த வேளை நடந்த துயரம். கொக்குவிலில் பெருமளவான போதை மாத்திரைகளுடன் இளைஞன் கைது. உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் இலங்கை பின்னடைவு. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக அனுர அரசின் புதிய திட்டம். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.